We move on to the next slide, slide 9. Revenue receipts and central transfer. தமிழ்நாடு இரண்டு முக்கிய வழிகளின் மூலம் மத்திய அரசை சார்ந்துள்ளது. முதலாவது, மத்திய வரி பகிர்வில் நமக்கு கிடைக்கும் பங்கு. 10வது நிதிக்குழு காலத்தில் அது 6.64% இருந்தது. இன்று அது 4.097 குறைந்து உள்ளது. மேலும் ரூபாய் 56,819 கோடி அளவிலான நமது பங்கின் வளர்ச்சி ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் வரி பகிர்வு ஃபார்முலா, வருமான இடைவெளி, இன்கம் டிஸ்டன்ஸ், மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு போன்ற காரணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகும். இவற்றின் மீது மாநிலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதையும் விட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒன்றிய அரசு தற்போது அதிக அளவில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக வருவாய் திரட்டுகிறது. இந்த வருவாய் மாநிலங்களுடன் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் மாநிலங்களுக்கு பகிரப்படும் மொத்த வரி நிதி குளம், டிவைசபிள் பூல், தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. இரண்டாவது, உதவித்தொகைகள், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட். ஜிஎஸ்டி இழப்பீடு செஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் திட்டம் 2022 ஜூன் மாதத்தில் முடிவடைந்த பின் இந்த உதவித்தொகைகள் கணிசமாக குறைந்துவிட்டன. உண்மையில் இந்த இழப்பீடு காலம் மாநிலங்கள் தங்களது வரி வசூல் அமைப்பை மேம்படுத்தி கொள்ள 5 ஆண்டுகள் வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு காலமாக இருந்தது. ஆனால் நம் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இவை அனைத்தும் கூறிய பிறகும் ஒரு உதாரணம், ஒரு கூட்டு குடும்பத்தில் பொது குடும்ப நிதியில் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். மேலும் முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பரிசு இப்போது நீங்கள் ஏற்க முடியாத ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அதே குடும்பத்தில் தங்களது சொந்த வியாபாரத்தை திறம்பட நடத்திய சகோதரர்கள் இன்னும் முன்னேறுகிறார்கள் என்பது உண்மை. ஸ்லைட் 10. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சார் சொன்ன மாதிரி 64.4 ஆஃப் ரெவென்யூ ப்ரீஎம்ப்டட். இது ரூபாய் 100 வருவாய் எடுத்துக்கொண்டு எளிமையாக விளக்குகிறேன். முதலில் வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் போன்று நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலவுகள் ரூபாய் 64.40 எடுத்துக்கொள்கிறேன். அதாவது வெறும் எதையும் செய்யும் முன்பே அந்த தொகை முழுவதும் செலவாகிவிடுகிறது. அதன் பின் வெளிப்படையாக அதிகம் தெரியாத இன்னொரு கட்டாய செலவு தொகை உள்ளது, ரூபாய் 23. இதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய மானியங்கள், முத்திரைத்தாள் கட்டண மேலதிக வரிகள் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்குகள், மாநில கடன் பெற அனுமதிக்க மத்திய ஒன்றிய அரசு வலியுறுத்தும் மின்வாரிய இழப்பீடு நிதி உதவிகள், மேலும் ஓய்வூதிய திட்டத்தின் மாநிலம் வழங்க வேண்டிய இணை பங்களிப்பு ஆகியவை அடங்கும். இந்த இரண்டும் அடுக்குகளும் சேர்ந்து ஒவ்வொரு 100 வருவாயிலும் ரூபாய் 87 முழுமையாக எடுத்துக்கொள்கிறேன். இதனால் அனைத்து நலத்திட்டங்களுக்கும், சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் மற்றும் மூலதன கட்டமைப்பு முதலீடுகளையும் ஆகியவற்றை எஞ்சுவது வெறும் ரூபாய் 13 மட்டுமே. ரூபாய் 13 வைத்து ஒரு மாநிலத்தை நடத்துவதோ வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுவதோ சாத்தியமில்லை. இதன் விளைவாக வழக்கமான அரசு திட்டங்களை கூட செயல்படுத்த மாநில கட்டாயமாக கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த கடன் மேலும் கடனை உருவாக்குகிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. அதிகரிக்கும் வட்டி செலவு அடுத்த ஆண்டில் எஞ்சும் அந்த
ரூபாய் 13ஐயும் இன்னும் குறைக்கிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சியை தொடர்கிறது. மேலும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆண்டுக்கு கூடுதலாக 5000 கோடி செலவை உருவாக்குகிறது. அதுவும் ஆண்டுதோறும் சுமார் 10% அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஒரு உதாரணம், மாதம் ரூபாய் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே, ரூபாய் 13 மட்டுமே. அப்போது எதிர்பாராத எந்த அவசர தேவையும் வந்தால் கடன் வாங்கி செயல்படுத்துகிறது. அதன் விளைவாக கடன் சுமை தொடர்ந்து பெருகிக் கொண்டே செல்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.